கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல் கேள்வி ஆரம்பிச்சிட்டுமா சார்? ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தாமதமாக வந்துட்டேன். சரி சார். 10-15 நிமிஷம் மன்னிக்கணும். வர வழியில் பாவம் ஒரு போலீஸ்காரருக்கு பிரச்சனை. 2 ரவுடிங்க ஒரு போலீஸ்காரரை ஏதோ ஒரு கேட்டார்னு சொல்லி தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் தான் போய் பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் அந்த விஎஃப்எக்ஸ் வச்சு இந்த நரம்பெல்லாம் முறுக்கிடுற மாதிரி இந்த சினிமாவில் வருமே. ஆமாம், காது வரைக்கும் நரம்பு போகும். அது காது வரைக்கும் நரம்பு அப்படி சர்ன்னு பச்சை கலர்லேயே இருக்கும். நம்ம போய் தான் அந்த ரவுடிகள்கிட்ட அவங்கள அடித்து விரட்டிட்டு இந்த கரம் கொண்டு அடித்து விரட்டிட்டு போலீஸ்காரரை காப்பாற்றி ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டு ஆட்டோக்காரர் ஆஸ்பத்திரியில் போய் அவருக்கு ஏதாவது காயத்துக்கு மருந்து போடுது. இப்போ நமக்கு பாருங்க, நமக்கு பொதுமக்களுக்கு பொறுப்பு கூடிடுச்சு இந்த ஆட்சியில். காவல்துறையினரை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு பாருங்க. ஒரு காவல்துறை ஏதோ ஒரு ஸ்டேஷனில் அடிச்சு விட்டாங்க, அவரை அடிச்சு விட்டாங்க, 2 பேர் சேர்ந்து இவரை வெட்டி விட்டாங்க. ஒரு காவல் ஆய்வாளரை, ஒரு காவல் ஏட்டு அவர் பொண்டாட்டிக்கிட்டு அவரை அடித்து அவரை வெட்டிவிட்டு அவர் போன தடவை பேசணும். இது மாதிரி காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. நம்ம அரசு பாதுகாக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? நம்ம இறங்கிடணும். நம்ம அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, அந்த நரம்பு முறுக்கு இன்னும் எனக்கு இறங்கல பாருங்க. 2 ரவுடியும் அடித்து விரட்டிட்டு இந்த போலீஸ்காரரை நான் காப்பாற்றி ஆட்டோவில் ஏற்றி விட்டு வர்றேன். ஸோ பொதுமக்கள் எல்லாரும் இனிமேல் போலீஸ்காரர்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள். அதாவது நீங்கள் போலீஸ்காரருக்கு பாதுகாப்பாக இருங்கள், அதே சமயத்தில் போலீஸ்காரர்களிடமும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். அஜித்குமார் ரைட் விஷயத்துக்கு போவோம். ஓகே சார். திருவான்மையூர்லேருந்து சடகோபன் கேட்கிறார், சென்னை மாநகராட்சியில் தெருநாய்கள் கருத்தடை திட்டத்தின் கீழ் கருத்தடை செய்வதற்காக 20 கோடி செலவாமே. 20 கோடி நாய்க்கு கருத்தடை பண்ணவா? சென்னை மாநகராட்சி. ஆமாம், 20 கோடி தெருநாய் முதல்ல எவ்வளவு இருக்குன்னு நான் அந்த இது கொஞ்சம் முன்னால் வந்த செய்தி இது, அதில் எடுத்து பார்த்தேன். மாநகராட்சியோட இதில் எவ்வளவு தெருநாய் கருத்தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டிருக்காரு. அந்த குறிப்பிட்ட வருடத்தில் 139 திருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போது 139 திருநாய்களுக்கு கருத்தடை செய்வதற்கு 20 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கு 15-16 லட்சம் ரூபா செலவாகும். ஒரு நாய்க்கு 7 ஸ்டார் ஹோட்டலில் வச்சு யாரோ திமுகவில் உள்ள தலைவர்கள்லாம் அங்கங்கே மகாபலிபுரத்தில் அங்கே இங்கெல்லாம் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எங்கேயாவது வச்சு இந்த கருத்தடை இது பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஒரு தெருநாய்வுக்கு பண்ணுறதுக்கு 15-16 லட்சம் வருது. ஆனால் எனக்கு திமுகவுடைய அவர்களுடைய அந்த புத்தி சாதுரியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊழல் பண்ணுறதுல யாருமே அடிக்க முடியாது. நாய்கிட்ட போய் கேட்டால் தெரியவா போகுது. அது ஒன்று. 2வது பாருங்க, மனிதர்களை மட்டும்தான் மோசடி பண்ணணுன்றது அவசியம் இல்லை. மனிதர்களை வைத்து தான் மோசடி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஊழல் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்தில் சர்க்காரியா சொன்னார்ல, சர்க்கரை எறும்பு தின்னுடுச்சு, அந்த கோணியை கரையான் தின்னுடுச்சு, கூவத்தில் முதல்ல வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புலிக்குட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக இவ்வளவு கோடி, புலிக்குட்டிகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்கறதுக்கு பயிற்சிக்கு, அதுக்கப்புறம் மான் துள்ளி ஓடுறதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி. இப்போ இப்படி எறும்பு, கரையான், புலி, மான் முதல்ல தாண்டி இப்போ தெருநாய்க்கு வந்துருச்சு. தெருநாயை வச்சு இப்படி அப்போது எங்களுடைய ஆட்சி நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. நம்புற மாதிரி திமுகவின் ஆட்சி ஜீவகாருண்ய ஆட்சி. ஜீவகாருண்யமா சார்? ஜீவகாருண்யம்னா விலங்குகளுக்கு நல்லது செய்கிற ஆட்சி. ஜீவகாருண்யம்னா உயிர்களை பாதுகாக்கும் ஆட்சி. பொதுவாக ஜீவகாருண்யம்ன்றது சொல்கிறது விலங்குகளுக்கு சொல்லுவார்கள். அதாவது பொதுவான வார்த்தைனா கூட
பயன்படுத்தலில் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி கிடக்குது, அதை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க. இது ஜீவகாருண்யம். அந்த காலத்தில் ஜீவகாருண்ய சங்கம்னே இந்த சுதந்திர காலத்துலலாம் இருந்துச்சு. ஜீவகாருண்யம்னா என்ன? உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல். எங்களை மாதிரி எங்கள் ஆட்சியில் இருக்க மாதிரி எல்லா உயிர்களும் அந்த அன்பு செலுத்துகிறவங்க வந்து வேறு எந்த கட்சிக்கும் அந்த தகுதி கிடையாது, அந்த பெருமை கிடையாது. நாங்கள் வந்து அதனால் வந்து தெருநாய்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு நாய்க்கு 16 லட்ச ரூபா செலவழித்து கருத்தடை பண்ணுறோம்னா எங்களுக்கு வந்து அந்த மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் மீதும் எவ்வளவு பாசம் அன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நங்கநல்லூர்லேருந்து மலைச்சாமி கேட்குறாங்க, நந்தம்பாக்கத்தில் முதியோர் இல்ல நிலத்தில் ஒரே நாளில் ஆக்கிரமிப்பு செய்து விடுதலை சிறுத்தைகள் அலுவலகம் அமைத்ததை எதிர்த்து மக்கள் போராட்டம். ஆமாம், அது ரொம்ப நாளாக வந்து அது முதியோர் இல்லத்தை சேர்ந்தது. திடீர்னு கொட்டா போட்டு அங்கே விடுதலை சிறுத்தைகளான அங்கே மக்கள் அது வீடியோவில் வந்துச்சு. அடங்கமறு அத்துமீறுன்னு சொன்னால இப்போ புரியுது அவங்களுக்கு அர்த்தம் என்னன்னு. அடங்கம். ஆனால் என்னென்னா இப்போ அடிக்கடி திருமா அண்ணன் சொல்லுவார், கொள்கை அளவில் நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணி இருக்கிறோம், கொள்கை அளவில் நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணி இருக்கிறோம். நிரூபிச்சிட்டாரா? அண்ணனை பார்த்து நீங்கள் வந்து அவர் சொல்கிறது வேற செய்கிறது வேறன்னு இனிமேல் நீங்கள் யாராவது வந்து பல்லு மேலே நாக்கு போட்டு சொல்ல முடியுமா? கொள்கை அளவில் அவர் திமுகவுடன் கூட்டணியில் தானே இருக்கிறாரு. சரியான கொள்கை. முதியோர் இல்லத்தோடைய நிலத்தில் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தை ஆனால் கோயில் நிலத்தில் வந்து ஏன் வந்து அண்ணன் பண்ணல? விசிகாலேருந்து அண்ணன்னா விசிகா கட்சியினர் ஏன் பண்ணல? கோயிலெல்லாம் வந்து திமுகவினருக்கு நம்ம வந்து அறநிலையத்துறை மூலமாக அடமானம் வச்சாச்சு. அவர்கள் குத்தகை எடுத்து விட்டார். அந்த நிலத்தெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு அவங்க வந்து குத்தகை எடுத்துட்டாங்க. நம்ம அவங்களோட போய் போட்டி போட முடியுமா? அவங்க தங்கத்திலேயே சேர் போட்டுப்பாங்க. நமக்கு வாய்த்தது பிளாஸ்டிக் சேர், நமக்கு ஒதுக்கப்பட்டது நம்ம ஏன்னா ஒதுக்கீட்டில் வர்றதுனால நமக்கு ஒதுக்கப்பட்டது பிளாஸ்டிக் சேர். இப்போ பிளாஸ்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கொள்கை அந்த கூட்டணியை அந்த கூட்டணிக்கு உண்டான கொள்கையை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும். அதனால் வந்து அவர் வந்து முதியோர் இல்லம், அதனால் முதியோர் இல்லம் தானே. ஏன்னா மற்ற வேறு யார்ட்டையாவது போய் அடங்கமறு அத்துமீறு அடிதடி வந்துடுது. அவன் ஒரு சாதிக்காரனாக இருக்கான், வேறு சாதியாக இருக்குது, இது 2 சாதிக்குள்ளே சாதி கலவரம் வந்துடுது. அந்த ஊரில் கொடிக்கம்மா நட விட மாட்டேன்றாங்க. கூட்டணியில் இருந்தாலுமே கொடிக்கம்மா நட விட மாட்டேன்றாங்க. தப்பித்தவறி நட்டு வச்சு அதை பேத்து போட்டுடுறாங்க. நம்ம சாதி மக்கள் வந்து அவங்களுக்கு சுடுகாடு இல்லை, அவங்களுக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, எரிக்கிறதுக்கு இடம் இல்லை, ரோட்டில் நடந்து போக முடியல. அதெல்லாம் முக்கியமா? நம்மளுடைய தலைமை கட்சி கூட்டணி, அந்த தலைமை கட்சி என்ன, அதோடைய கொள்கை என்ன? அவங்களே என்ன பண்ணுறாங்க? நம்ம நிலத்தை பஞ்சமி நிலம், நம்ம நிலம்னு சொல்லுது வந்து பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து தான் என்னமோ ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்கன்றாங்க, ஏதோ ஒரு அவங்க அலுவலகம் கட்டியிருக்காங்கன்றாங்க, அவங்க கட்சி பத்திரிகை நடத்துகிறாங்கன்றாங்க. இப்படி திராவிடம்னாலே அவங்க வந்து வருது. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து எதிர்பக்கம் இருக்கிறவங்க வந்து ஒரு பங்களா கட்டினாங்கன்னு சொன்னாங்க. இப்படி இப்படி திராவிடம் அவங்கெல்லாம் நம்ம நிலத்தை போட்டால் அப்போது அந்த நிலத்தை போய் நம்ம கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. நமக்கு இருக்கிற பிளாஸ்டிக் சேரையும் நம்ம விட்டுட்டு தரையில் உட்கார முடியுமா? எதிர்பார்க்க முடியுமா? ஒரு மனுஷனுக்கு ஒரு தன்மானம் இல்லையா? நீங்கள் வந்து இரும்பு சேர் கொடுக்கல, வேறு சேர் கொடுக்கல, சோஃபா கொடுக்கல, பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருக்கீங்க. அதையும் பிடுங்கிட்டு அந்த தரையில் உட்கார வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய தன்மானம் என்ன ஆறுது? அதனால் தன்மானத்துக்கும் இடைஞ்ச இல்லாமல் நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. பஞ்சமி நிலத்தெல்லாம் நீங்கள் எப்படி வந்து கட்சி அலுவலகம் கட்டுறீங்க, நீங்கள் வந்து எப்படி பங்களா கட்டுறீங்க, நீங்கள் எப்படி மற்ற உங்கள் கட்சி பத்திரிகை அலுவலகம்லாம் கட்டுறீங்க, அதெல்லாம் மூலப்பத்திரம்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது. பிளாஸ்டிக் சேரும் போயிடும், தரையில் உட்காரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இருக்கிறதுலையே யார் வீக்கு திருப்பி கேட்க மாட்டானோ, பயப்படுவானோ, முதியோர் இல்லை. அவனே முடியாமல் புள்ள பொண்ணெல்லாம் வந்து ஒன்றும் கவனிக்காமல் கடைசி தருவாயில் இருக்கான். அவங்களுக்கு சொந்தமான நிலம். சரி, அண்ணன் கொள்கை அளவில் தான் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறார்னு சொல்லும்போது நிறைய பேர் திருமாவளவனை புரிந்து கொள்ளவில்லை.
புரிய வச்சுட்டார். அவ்வளோதான். அடுத்ததாக சீர்காழியிலிருந்து பாலசுந்தரம் கேட்கிறார். சிதம்பரம் நடராஜர் கோவில் நிலம் 3500 ஏக்கரை வாடகைக்கு விட்ட சிறப்பு வட்டாட்சியர்கள் 15 வருடமாக வருவாய் கணக்குகளே கொடுக்கவில்லை, கோவிலுக்கும் வருவாய் போகவில்லையே. இப்போதான் சொன்னேன், எல்லா கோயில் நிலம் கோயில் சொத்துக்கள்லாம் வந்து அறநிலையத்துறை மூலமாக அந்த கட்சிக்கு தலைமை கட்சிக்கு அது குத்தகைக்கு விட்டாச்சு. 3000 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பண்ணதா அண்ணன் சேகர்பாபு பெருமைப்பட்டு கொண்டார். ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா வச்சுக்கிட்டா கூட குறைந்தபட்சமாக ஒதுக்குனா கூட 3000 கோடி ரூபா. எனக்கு தெரியும், நான் சம்மந்தப்பட்ட சில கோயில்களில் வந்து குடமுழுக்குகள் நடந்த போதெல்லாம் என்னெல்லாம் நடந்தது என்றது எனக்கு தெரியும். ஏன்னா என்னை வந்து அதுக்கு மேலே வந்து ஏதாவது வந்து இது வந்து ஒரு கால் அறநிலையத்துறை அமைச்சரோ இல்லை அத்துறையினரோ வந்து என்னை கேள்வி கேட்டாலோ இல்லை வழக்கு கிழித்தாலோ இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா நானே இப்போ 45 கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்தவன். அப்போ அதில் வந்து எந்தெந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது, கும்பாபிஷேகத்தில் என்னெல்லாம் நடந்தது, நான் ஒரு கோயிலில் தங்க கொடிமரம் போட்டேன், அந்த தங்க கொடிமரம் 1.5 அன்றைக்கி எத்தனை அப்போ வந்து 4 கிலோ தங்கம், இன்றைக்கி அது 4 கோடி ரூபா வேல்யூ, அன்றைக்கி 1 கோடி ரூபா வேல்யூ 15 வருஷம் முன்னால். இப்போ அந்த தங்கத்தையே காணோம், கேட்டால் உருக்கி எங்கேயோ போயிடுச்சுங்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து நமக்கு பல கதைகள் நமக்கு நேரடியாக தொடர்புள்ளது நம்மகிட்ட தகவல் இருக்குது. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா 3500 ஏக்கர் வந்து அதில் பாருங்கள் சிதம்பரம் கோயில் அறநிலையத்துறைக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்பிரமணிய சாமி மற்றவர்கள்லாம் போய் இந்த தீட்சிதர்கள்லாம் போய் அவங்க தீர்ப்பு வாங்கி வச்சுருக்காங்க. கோயில் பூஜை அந்த மாதிரி நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. அதனால தான் இன்னி வரைக்கும் அங்கே வந்து அறநிலையத்து. ஆனால் கோயிலுடைய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணும்போது இந்த வட்டாட்சியர் சிறப்பு வட்டாட்சியர்னா ஸ்பெஷல் தாசில்தார்னு நினைக்கிறேன், அவங்க 15 வருஷமாக அதுலேருந்து வர வருமானத்துக்கு அரசுக்கும் கணக்கு காட்டல. அப்போ அந்த கோயிலுக்காவது செலவாகணும். கோயிலுடைய நிலம்ங்கிறது அந்த காலத்தில் எதுக்குங்க சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் நாயக்கர்கள்லாம் எழுதி வச்சாங்க, மக்கள் எழுதி வச்சாங்க. அந்த கோயிலுடைய செலவுகளுக்காக அந்த நிலத்துடைய வருமானம் வரணும். ஆக கோயிலுக்கும் போகல, கணக்கு காட்டலன்னு என்ன அர்த்தம், அரசுக்கும் போகல. இப்போ புரியுதா? நாங்கள் கோயிலாக தேடி ஏன் கும்பாபிஷேகம் பண்ணுறோன்னு எங்களுக்கு ஒன்றும் ஆன்மீகத்தில் ஒன்றும் அக்கறை வந்துடல. சனாதன எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. எங்கே பசை இருக்கிறதோ அங்கே நாங்கள் ஒட்டிக்கொள்வோம். அப்போ கோயில்களில் அதிகமான பசை இருக்கிறது, நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல கும்பாபிஷேகங்கள் குடமுழுக்குகள் நாங்கள் நடத்துவோம். போன தடவை சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் வந்து ட்ரோனில் வச்சு தீர்த்தம் தெளிப்போம். ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ரைட்டு சார். அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார். முதல்வரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்கிறாரே பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். புரியாமல் இருக்கார். நயினார் நாகேந்திரன் அதிமுகலாம் இருந்தார், ஒரு அனுபவமுள்ள தலைவர். பாஜகவுக்கு வந்திருக்காரு, தலைவராக இருக்கார். தமிழ்நாட்டை எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்க? அப்போ தான் இங்கே பாஜக தமிழ்நாட்டில் வளரும். தமிழ்நாட்டை புரிந்து கொள்ளாமலே இருந்தால் பாஜக எப்படி வளர முடியும்? முதல்வரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்று அபாண்டமாக எதற்காக சொல்கிறார் நயினார் நாகேந்திரன்? கட்டுப்பாட்டில் தான் இருக்கா? இல்ல, முதல்வரின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடே இல்லை. இதை தெரிஞ்சு கொள்ளாமல் காவல்துறை இல்லை காவல்துறை இல்லை காவல்துறை இல்லைன்னு நயினார் நாகேந்திரனுக்கு புரியவே இல்லை. இப்படிலாம் இருந்தாருன்னா பாஜகவை வளர்க்கவே முடியாது. அவர் முழுசா புரிஞ்சுங்க, அறகுறையாக புரிஞ்சுக்காதீங்க. காவல்துறை மட்டும் இல்லை, தமிழ்நாடே முதல்வருடைய கண்ட்ரோலில் இல்லை, அப்புறம் காவல்துறைங்கிறது கண்ட்ரோலில் வரும். இது நயினார் நாகேந்திரன் கடவுளே நயினார் நாகேந்திரனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி கொடுத்து அவருடைய தமிழ்நாடு பற்றிய அவருடைய அந்த அறிவை வந்து விருத்தி பண்ணுமாறு நான் வேண்டிக்கிறோம். அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து டைமண்ட் ராஜ் கேட்கிறார். கன்னட மொழிக்கு எதிராக பேச நடிகர் கமலஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதே. நம்ம 2 பேரும் ஒரு பெட்டிஷன் போடலாமா? என்னன்னு சார்? கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு தமிழ்லையும் பேசக்கூடாதுன்னா தமிழையும் பேசக்கூடாதவருன்னு ஒரு தடை வாங்கிட்டோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். அவன் மண்டையை பிச்சு தலையிறான். இப்போ வந்து கமலஹாசன் மக்கள் நீதி மையம்னு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த இது மனநல மருத்துவமனை இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கெலாம் அதிகமாக இருக்காங்களாம். முன்னைக்கு இப்போ 4 மடங்கு சேர்ந்துருக்காங்களாம். அதில் நிறைய பேர் அந்த டாக்டர்கிட்டலாம் போய்கிட்டால் ரகசியமாக சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் இருக்கார், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை 2-3 தடவை தொடர்ந்து படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான். வீட்டில் வந்து அவனை வந்து செயின் போட்டு கட்டி வைக்கிற நிலைமையில் குழந்தைங்க சேர்த்துட்டாங்க. இப்போது தமிழ்நாட்டுடைய நலன் கருதி பாருங்கள், அதில் தான் எனக்கு வந்து முதல்வர் ஸ்டாலினுடைய அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத வந்து ஒருத்தரையும் நிரூபிக்கிறார். இந்த ஆளை தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டா தான் அப்பப்போ நம்மளை வேற வந்து தொந்தரவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறாரு. நம்ம கட்சியில் இருக்கிற அமைச்சர்களே வந்து ஐயா கமலஹாசன் இப்படி பேசியிருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம் நம்மளை கேட்குறாங்க. ஏற்கனவே எழுதி கொடுத்துக்க இருக்கிற சீட்டில் என்ன இருக்க அர்த்தம்னு புரியாமல் நம்ம வந்து திருக்குறளை வந்து இன்மையை இளமைன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் நம்மளை வந்து அர்த்தத்தை நம்ம என்ன கோனார் உரையாக போட முடியும் கமலஹாசனுக்கு? அது வந்து என்ன பண்ணுறது, இந்த ஆளை இங்கே வச்சுக்கிட்டா தானே ஆபத்து. ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சிருவோம் டெல்லிக்கு. இப்போ பாதி நாள் ராஜ்யசபா போயிட்டா அங்கே போய் பேசினாருன்னு வச்சுங்க தமிழ், அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தமிழா கன்னடமா இந்தியா, இவர் என்ன பேசுகிறாருன்னு தமிழர்கள் உட்பட யாருக்குமே புரியாது. கமலஹாசன் எது பேசினாலும் கமலஹாசன் பெரிய ஆக்டர் வந்தார், என்னமோ 1 மணி நேரம் பேசினார் அப்படின்னு கை தட்டிட்டு விட்டுருவாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பாதி நாள் அவர் டெல்லிக்கு போயிடுவார் ராஜ்யசபாக்காகன்றதுக்காக. அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு உயர்நீதிமன்றத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ எங்கேயாவது போட்டு இவர் தமிழ்லேயும் பேசக்கூடாது, கன்னடத்துக்கு எதிராக பேசக்கூடாது. நம்ம எதிராக பேசுறது சொல்லலை, தமிழில் பேசவே கூடாதுன்னு சொல்கிறோம், தமிழுக்கு எதிராக. ஏன்னா அவங்க பாருங்கள், கன்னடம் அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு, அதனால் கன்னடத்துக்கு எதிராகன்னு புரியுது. இப்போ இவர் பேசுகிற தமிழை கேட்டால் இவர் தமிழுக்கு ஆதரவாக பேசுகிறாரா எதிராக பேசுகிறாரா அப்படின்றது நமக்கு புரியல. அதனால் தமிழில் இவர் பேசக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு வாங்குவதற்கு நீங்களும் நானும் சேர்ந்து பொதுநல வழக்கு போட்டுருவோம் சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து மலர்விழி மணிவண்ணன் கேட்குறாங்க, தமிழகத்தின் கஞ்சா மையமாக திருவள்ளூர் மாவட்டம் முன்னிலையில் உள்ளதே. இல்லை, இப்போ கூட ஒரு பையன் வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஒரு இளைஞர் வந்து ஒரிசாவுக்கு வந்து போய் அங்கெல்லாம் வந்து இப்போ ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா இங்கிருந்தெல்லாம் வந்து கஞ்சா வந்து சர்வசாதாரணமாக வருது. குட்கா வந்து நேற்று வந்து எவ்வளோ 150 கிலோ பிடிச்சாங்க, அங்கே பிடிச்சாங்க, இங்கே பிடிச்சாங்க, கஞ்சா எவ்வளோ பிடிச்சாங்க, தினமும் வந்து ஒரு 10 செய்தி வருது. ஆக கஞ்சா வந்து ஜாஃபர் சாதிக்கு அப்புறமும் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திராவிடம் எப்படி தொடர்ச்சியாக இருக்கிறதோ, யாரோ ஒரு பெரியவர் தந்தைன்னு சொல்லுவாங்க, அவர் தந்தையுடைய கருத்துக்கள் எப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பரப்பப்படுகிறதோ அதே மாதிரி தந்தைக்கு ஈக்குவலாக மொந்தைங்கிறது வந்து சாராயன்னு வச்சுக்கலாம், கஞ்சான்னு வச்சுக்கலாம், குட்கான்னு வச்சுக்கலாம். அப்படி வந்து அதிமுக பிரிவுலையும் இருந்தது. குட்கா அப்போ தானே வழக்கு வந்து பெருசாச்சு, உயர் காவல் அதிகாரிகள்லாம் இன்வால்வ் ஆகி. ஸோ திராவிடம்ங்கிறதுல வரும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி தான், கிட்டத்தட்ட சமமான, கொஞ்சம் அப்படி இப்படி ஃபோட்டோ ஃபினிஷாக இருக்குமே தவிர 2 பேரும் போட்டி போடுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த கஞ்சா இந்த திருவள்ளூரில் அந்த பையன் வந்து ஒரிசாவுக்கு போய் அவன் விற்கிறவன்லாம் என்ன பண்ணான், இவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனை கடத்தல் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இவன் குடும்பத்துக்கிட்ட வந்து 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் நான் விடுவேன்னு சொல்லியிருக்கான். யார்? அவனே கஞ்சா கடத்துருவேன். என்னென்னா 3 லட்ச ரூபாய்க்கு எங்கள் கஞ்சா வாங்கினா இங்கே 8 லட்ச ரூபாய்க்கு விற்கலாமா? எவ்வளோ லாபம் பாருங்கள். 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 8 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். அவன் எப்படிங்க வேலைக்கு போவான்? அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தனுமே வேலை பார்க்க மாட்டேங்கிறான். வடநாட்டிலேருந்து ஒரிசாலேருந்து பெங்கால்லேருந்தும் இங்கே வந்து பானிபூரிக்காரன் தான் வந்து வேலை பார்க்குறான்னா, இங்கே வேலை பார்க்குறவனெல்லாம் வந்து குட்கா கடத்துறதுக்கும் கஞ்சா கடத்துறதுக்கும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா டாஸ்மாகில் போய் மட்டை ஆகிறதுக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்படி விட்டுட்டிங்கன்னா அவனுக்கு அப்படியே அதை தாண்டி அவன் வியாபாரம் பண்ணணும், ஏதாவது ஒன்று தொழில் பண்ணணுன்னா என்ன தொழில் வருது? திருப்பி கள்ள சாராயம், குட்கா, கஞ்சா இல்லை மெட்ஸு, இந்த போதைப் பொருட்கள். இது வந்து கீழிருந்து மேலே வரைக்கும்னா அவங்களுக்கு புரியும், மேலே வரைக்கும் நடிகர்கள் உட்பட, சினிமா உட்பட, அரசியல் உட்பட எல்லாரும். இப்போ இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 நடிகர்கள் தான் கைதானாங்க. வரிசையாக நிறைய பேர் சொல்கிறாங்க, நடிகர்கள் நடிகைகள் பேர்லாம் சொல்கிறாங்க. இவர்கள்லாம் எப்போ வேணாலும் கைதாவார்கள்,
ஏதாவது சிபிஐ கிபிஐன்னு பெரிய அந்த மாதிரி வந்து ஒரு விசாரணை வந்ததுன்னா அவங்கெல்லாம் கைதாவார்கள். அப்போது இந்த பையன் வந்து அங்கே போய் எதுக்காக சொல்லணும்னா, இது வந்து அங்கே போய் மாட்டிக்கிட்டான். அவனை வந்து 5 லட்ச ரூபா கொடுத்து அப்புறம் அவனை வந்து மீட்டிருக்காங்க, போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஆக திருவள்ளூரில் அது குறிப்பிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, இப்பொழுது வந்து ஆந்திராலேருந்து தெலுங்கானாலேருந்து, அதாவது நம்மளுடைய பார்டர் மாவட்டங்கள்லேருந்து, இப்போ ஒரிசாலேருந்து வந்தால் கூட ஆந்திரா தெலுங்கானா வழியாக தானே வரணும். ஆமாம், வழியாக தானே வரும்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் கஞ்சா தலைநகரமாக இல்லை வாயில்னா வாசல் அமைந்து விட்டது. திருவள்ளூரில் தான் வந்து இந்த ரூட் வந்து, ஏன்னா அதோடைய பூகோள அமைப்பு அப்படி. இந்த வெளி மாநிலத்திலேருந்து அண்டை மாநிலங்கள்லேருந்து வரும்போது நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை கடந்து தான் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் போதைப்பொருள் வாசலாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை. இது வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து கடத்திக்கிட்டு வராங்க, ஒரிசாகாரன் விற்கிறான், ஆந்திராகாரன் விற்கிறான், நீ ஏன் போய் வாங்குற? ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குல்ல. அப்புறம் அடுத்தது நீங்கள் கேட்பீங்க, காவல்துறை இருக்கே, இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? காவல்துறைக்கு தான் வந்து எஃப்ஐஆரே போடாமல் ஒரு சாதாரண அப்பாவிகளை கூப்பிட்டு அடித்து உதைக்கிறது வேலை. இல்லை தப்பித்தவறி இருந்தால் அவங்களே பாதுகாக்க முடியாத நிலைமை ஒரு பக்கம். இல்லை ஒரேடியாக இந்த எக்ஸ்ட்ரீமு அப்பாவிகளை கூப்பிட்டு அடித்து சாவடிக்கிறதுன்னு. இவன் எங்கேருந்து போய் வந்து நீங்கள் பார்டரில் வந்து செக் போஸ்ட் இருக்குல்ல, ஆந்திராவோ தெலுங்கானாவோ அந்த செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய கடமையை செய்தீர்களானால் எப்படி உள்ளே வரும் அது? அவன் விற்கிறான், மணிப்பூரில் விற்கிறான், அவன் அப்படி தான் ஏன் விற்பான்? நீ ஏன் வாங்குற? வாங்கி ஏன் உள்ளே அலோவ் பண்ணுற? இதுதான் திருவள்ளூர் மாவட்டம் இந்த இந்த கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு வந்து ஒரு வாயிலாக, ஒரு வழித்தடமாக ஆகிவிட்டது என்பது வருத்தத்திற்குரிய. திருவள்ளூர் மாவட்டம் இல்லை, எந்த மாவட்டம் அப்படி ஆனாலும் வருத்தம் தான். தமிழ்நாட்டிற்குள்ளே வந்து சர்வசாதாரணமாக சகஜமாக வருகிறது. காவல்துறைக்கு பிற பணிகள் இருக்கிறது, ஏவல் பணிகள், அரசியல்வாதிகளுக்கு வந்து ஏவல் செய்யும் பணிகள், அவர்கள் வந்து பின்னணியில் உள்ளவர்கள் சொல்வதெல்லாம் அடித்து கொள்கிற வேலை, இல்லைன்னா அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற வேலை, அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆக மக்களை பாதுகாப்பதோ மக்களுக்கு நன்மையான விஷயங்களை செய்வதற்கோ அவர்களுக்கு நேரம் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் மீது குற்றம் சாட்டாதீர்கள், அவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து இமானுவேல் கேட்குறாங்க, அஜித்குமார் விவகாரத்தில் போராட்டம் நடத்தவிருக்கும் விஜயை முதல்வர் ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார் அப்படின்னு சேகர்பாபு சொன்னதா சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அதே சார் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுனா, அதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணும்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வலது கை தான் முதல்ல வரும். ஒரு கால் எடுத்து வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்து ஆன்மீகம் இல்லை வந்து பழங்கால நம்ம தமிழர்கள் நம்பிக்கையில் கூட வீட்டுக்குள்ளே வரும்போது வலது காலை முன்னெடுத்து வைங்க. இதுக்கு வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான காரணம் இருக்குது. எல்லாம் அந்த காலத்தில் சொன்னதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு வந்து இவங்களா பகுத்தறிவுன்னு சொல்லி பொய்யான விஷயத்தை பரப்பிட்டாங்களே தவிர, ஏன்னா பூமி வந்து வலது பக்கமாக சுழல்கிறது. அப்போ நீங்கள் வலது காலை எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய எனர்ஜியை விட இடது காலை எடுத்து வைக்கும்போது அதிகமான எனர்ஜி, ஏன்னா பூமிக்கு எதிரான ஒரு, இப்போ நீங்கள் ஆற்றுல போகிற தண்ணியோடு போகும்போது உங்களுக்கு வந்து உங்கள் எனர்ஜி கம்மியாக தேவைப்படும். எதிர்த்து நீங்கள் நீச்சல் எடுத்து போடுறீங்கன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு உடல் சக்தி அதிகமாக, முயற்சி அதிகமாக. அந்த மாதிரி வலது பக்கம் என்பது எப்பொழுதுமே வந்து பூமி மட்டும் கடிகாரத்தை பாருங்கள், வலது இப்படி தான் போகுது. இது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு சூட்சமம் இருக்குது. இது அறிவியல் பூர்வமான விஷயம். இதை பண்டை தமிழர்களும் கண்டுபிடித்தார்கள். பாரதத்தில் பல தமிழர்கள் உட்பட அந்தந்த இடத்தில் அது இருக்காங்க. இப்போது அவர் என்ன கேட்டார், சேகர்பாபு லெஃப்ட் ஹேண்டில். இப்போ வலது பக்கம் டீல் பண்ணுறது எப்போவுமே எல்லாருக்குமே பெரும்பாலானவர்கள் வந்து வலதுகரம் தான் பயன்படுத்துவாங்க ஏதாவது எழுதுறதுக்கு. இப்போ சில பேர் தான் வந்து இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் அப்படியே இருக்காங்க இயற்கையில். பட் இருந்தாலும் வலது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருக்கும். இடது கையில் டீல் பண்ணுறேன். இது வந்து நான் சொன்னது பொதுவான விஷயம். இப்போ அவர் சேகர்பாபு அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்லாம் வந்து ஒரு பெரிய ஆள், அவர்லாம் வந்து நாங்கள் வந்து மோடி அமித்ஷாவையே பார்த்துட்டோம், விஜய்லாம் வந்து என்னப்போ அப்படின்னு சொல்லி
இடது கையில் டீல் பண்ணுவார். இப்படின்னு மேற்போக்காக நீங்கள் வந்து அதை விட்டுறக்கூடாது. அவர் சொன்னது என்னன்னா, முதலமைச்சருக்கு வலது கை யார்? 10 ரூபாக்கார். சரி. அவர் தானே வலது கை. ஆ. மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் போய் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க, முதலமைச்சர் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பார், அப்புறம் தான் அவங்கள கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் கூட, அப்போ அவள் வலது கை அவர் தான், தீரர் தியாகி அவர். இடது கை யார்? அண்ணன் சேகர் பாபு. ஓ, நீங்கள் பாருங்கள், அவர் துறைக்கு சம்மந்தம் இல்லாமல் முதல்வர் போகிற நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் சரி, அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் போய் கூட்டத்தை ஒதுக்குறது, முன்னால் ஃபோனில் போய் கண்ட்ரோல் பண்ணுறது. அறநிலையத்துறை சம்மந்தமாகவே இருக்காது, கல்வித்துறை சம்மந்தமாக இருக்கும், வேறு ஏதாவது சம்மந்தமாக இருக்கும். நம்ம கூட ப்ரெஸ் கிளப்பில் கூட வந்து ஏதோ அந்த நிருபர்களுடைய பசங்களுக்கெல்லாம் கல்வி திட்டம்னா, அப்போ யாரும் இவரை கூப்பிடல, கல்வி அமைச்சர் கூப்பிடல, இவர் தான், சேகர்பாபு அண்ணன் தான். இவர் என்ன அறநிலையத்துறைக்கும் ப்ரெஸ் கிளப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்று செய்தித்துறையை கூப்பிடணும், இல்லை கல்வித்துறையை கூப்பிடணும். ரெண்டையும் விட்டு நிருபர்களுடைய மன்றத்தில் அது நல்ல காரியமாக ஏதோ பண்ணுறீங்க, நிருபர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கு அண்ணன் சேகர்பாபு தான். ஏன்னா அண்ணன் சேகர்பாபு தான் அந்த தேர்தலில் வந்து திமுக அணியினர் நிற்பதற்கு 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அது தெரியல, கொடுத்தாங்களா கொடுக்கலையா, அது என்ன கொடுத்ததாக பேசப்படுகிறது. இது அந்த மன்றத்தில் உள்ள அவங்களுடைய குரூப்லேயே வாட்ஸ்அப்லலாம் வர்றது. இது இப்போ எதுக்குன்னா, சேகர்பாபு தான் வந்து வலதுகரம் வந்து எப்பொழுதுமே வந்து உள்பக்கத்திலேருந்து செயல்படுது. நான் கூட சொன்ன ஆலோசனைகள்லாம் கொடுத்து, போன தடவை காதோட்டில் பேசணும், நம்ம நிறைய ஆலோசனைகள்லாம் கொடுத்து வருமானத்திற்கான வழிகள் வந்து அதாவது வளம், மக்கள் வளம் இல்லை, நம்முடைய வளம், வளத்தை பெருக்குவதற்கு இடது கை, வலது இல்லைன்னா இடது தானே, இது ரெண்டும் தானே முக்கியம். இடது கையால் வந்து அவர் டீல் பண்ணிட்டு போவார். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அறிவார்ந்தவர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும். சேகர்பாபு அண்ணா சொல்கிறத சாதாரணமானவர்கள்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவர் யாரை சொல்கிறாரு? விஜய் அனாவசியமாக எகிர்னார்னா நான் இறங்க வேண்டியிருக்கும். என் பூர்வீகம் தெரியும்ல, வட சென்னையில் வந்து சேகர்பாபு யார், அண்ணன் சேகர்பாபு என்றால் யார் என்று கேட்டு பாருங்கள். 10 வருடத்திற்கு முன்னால் உள்ள சேகர்பாபு தெரியுமா உங்களுக்கு? 20 வருடத்திற்கு முன்னால் உள்ள சேகர்பாபு தெரியுமா உங்களுக்கு? நான் யார் தெரியுமா? அப்போது முதல்வரோட இடது கை நான் தான். அப்போது முதல்வர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? நான் இறங்கி கோதாவில் இறங்க வேண்டியிருக்கும், தம்பி ஜாக்கிரதையாருன்னு விஜய்க்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. விஜய், நீங்கள் சினிமாவில் தான் வந்து சண்டையெல்லாம் டிஷ்யூம்லாம் போடுவீங்க, பார்த்துங்க. அண்ணன் வந்து வட சென்னை, அவர் வந்து ஒரிஜினல் ஹீரோ, நீங்கள் சினிமா ஹீரோ, ஜாக்கிரதை. அடுத்ததாக தேவக்கோட்டையிலிருந்து ரவி துரைராஜன் கேட்கிறார், இப்போது நாய் கூட பிஏ பட்டம் வாங்குகிறது. எங்கள் பட்டப்படிப்புகள் டாக்டர் பட்டங்கள் எல்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்கிறாரே ஆர்எஸ் பாரதி. இது கொஞ்ச நாள் முன்னால் சொன்னது, அவர் 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னால் போக சொன்னது. அது ஐ திங்க் வலைதளத்தில் ரொட்டேஷனில் வரதை பார்த்து இவர் கேள்வி கேட்குறாருன்னு நினைக்கிறேன் நம்ம நேயர். அவர் வந்து இப்போது நாய் கூட பிஏ பட்டம், எனக்கு ரொம்ப வருத்தங்க. துணை முதல்வர் வந்து கிறிஸ்டியன் காலேஜில் பிகாம் படித்தார்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அவரை சொல்லலை. ஐயோ, நான் சொல்லலை. நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பிரசிடென்சி காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தாருங்க. அப்போ அவரை வந்து தப்புங்க, தப்பு. ஆர்எஸ் பாரதி பேசுனது ரொம்ப தப்பு. நாய் கூட பிஏ படிக்குதுன்னா அப்போ பிஏ படித்தவங்களாம் நாய் அர்த்தம் வருதா இல்லையா? நான் பிஏ இல்லை, நான் இல்லை, எனக்கு இல்லை, நான் கவலை இல்லை, நான் தப்பிச்சிட்டேன், நான் வந்து துணை முதல்வர் பக்கம் போயிட்டேன், நான் பிகாம், அதனால் வந்து நான் துணை முதல்வரோட நான் அந்த பக்கம் ஒதுங்கிட்டேன். பிஏ படித்தவங்களாம் நாயின்னு சொல்கிறது தானே. நாயெல்லாம் பிஏ பட்டம் வாங்குதுன்னா அப்போ பிஏ பட்டம் வாங்கினவங்களாம் நாயின்னு தானே அர்த்தம். அதில் வேறு என்ன சொல்லிட்டாரு? பட்டப்படிப்பும் சரி, டாக்டர் பட்டமும் சரி, திராவிடம் போட்ட பிச்சைன்னு. ஐயா கலைஞர் அவர்கள் டாக்டர் கலைஞர்னு சொல்கிறோமா? நீங்கள் வந்து யாரை இழிவுபடுத்துறீங்க ஆர்எஸ் பாரதியானே? உங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலைங்கிற வருத்தம் இருக்குது, எனக்கு தெரியுது. நீங்கள் ஒரு பண்பட்ட தலைவர், அதாவது மக்களை புண்படுத்தும், அதான் புண்பட்டன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து அவருக்கு அமைச்சர் கொடுக்கலைங்கிறதுனால அவர் புண்பட்டு போயிருக்காரு. அவர் அமைச்சராக இருந்தாலும் இல்லைனாலும் மற்றவர்களை புண்படுத்துவதில் அவர் வந்து
நிபுணர், ரைட்டு. இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கலைஞர் வந்து எவ்வளோ பெரிய தமிழின தலைவர், டாக்டர் கலைஞர் தானே எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. திராவிடம் போட்ட பிச்சைங்கிறீங்க. அப்போ பிச்சையை வாங்குறதுனா என்ன அர்த்தம்? இப்போ நான் போய் ஒரு இடத்துல பிச்சை வாங்கினா என் பேர் பிச்சைக்காரன் தானே. உங்கள்கிட்ட வந்து நான் பிச்சை கேட்குறேன், அப்போ நான் யார்? நீங்கள் எனக்கு பிச்சை போட்டிங்கன்னா அப்போ நான் பிச்சைக்காரன் தானே. சொல்லலாமா? தமிழின தலைவர் கலைஞரை பார்த்து சொல்லலாமா? அவருடைய மகன் தமிழக முதல்வர் எவ்வளோ சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் கட்சி தலைவர் ஆஃப்டர் ஆல் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல, இல்லை 2026 கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதுக்காக இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வன்மையாக கண்டிக்கிறேன். திருச்சியிலேருந்து லாவண்யாகுமார்ன்றவங்க கேட்குறாங்க, டெல்லி மாநில அரசின் ஆம் ஆத்மி ஆட்சியில் கணவர் உயிரோடு இருக்கும் போதே 85,000 பெண்களுக்கு விதவைகள் பென்ஷன் என்ற பெயரில் மாதம் 21 கோடி மோசடி செய்யப்பட்டது வெளிவந்துள்ளது. இப்போ டெல்லியில் ஆட்சி மாறிச்சு. அது வழக்கமாக பிஜேபி எந்த ஆட்சி மாறினாலும் இப்போ பழைய ஆட்சியில் உள்ள ஊழல்களை வந்து புதுசாக ஆட்சிக்கு வரவங்க கொண்டு வருவாங்க. இவங்க பண்ணுற ஊழலாக அடுத்த தடவை ஆட்சிக்கு வரவங்க சொல்லுவாங்க. இதில் வந்து எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை, தமிழ்நாட்டிலையும் சரி டெல்லி இப்போ இவங்க கண்டுபிடிச்சதில் 85,000 பேருக்கு வந்து இந்த விதவை பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் புருஷன் இருக்கான், எல்லாத்துக்கும் இருக்கான். விதவைன்னு போட்டு அவங்களுக்கு பென்ஷன். அப்படின்னா அந்த பணம் எங்கே போச்சு? அந்த பொண்ணு அந்த ஒன்று ஓட்டுக்காக அந்த பொம்பளைங்களுக்கு கொடுத்துருக்கணும், இல்லை அந்த பொம்பளை அதில் வந்து அந்த பெயர்களில் பல பெயர்கள் வந்து உண்மையான ஜெனுவினே இல்லை, அந்த மாதிரி பெயரில் ஆளே இல்லை, அப்படியும் நிறையா இருக்குது. அப்போ என்ன, அந்த காலத்தில் திமுக கார்பரேஷன் அந்த மஸ்டர் ரோல் இல்லாத ஆட்கள் பேரில் வந்து வேலைக்கு வந்த மாதிரி போடுவாங்க. எம்என் ரேகாவில் இப்போ வந்து மத்திய அரசுடைய திட்டத்தில் வந்து மாநில அரசு நடைமுறைப்படுத்தும் போது ஒரு ஊரில் வந்து 100 பேர் வந்து கூலி வாங்கிட்டு போனான்னு எதுனா 20 பேர் தான் கூலி வாங்குவான். அந்த 20 பேர்ட்டையும் லஞ்சம் வாங்குவான். பாக்கி 80 பேர் வந்து சும்மா பட்டியலில் இருப்பான், ஆளே இருக்க மாட்டான். வேறு மாவட்டத்தில் எவன் பேரோ எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து சும்மா நுழைச்சிருவாங்க. அப்படி அவனுக்கு வந்து இந்த மாதிரி அவன் பேர் நுழைச்சிருக்காங்கன்னு கூட தெரியாது. இது கிட்டத்தட்ட வந்து என்னன்னா திராவிட மாடல் வந்து அப்போ இண்டி கூட்டணியில் சேர்ந்தாங்க பாருங்கள். அதனால வந்து திராவிடம் வந்து இண்டி கூட்டணி மூலமாக டெல்லி வரை பரவி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 85,000 வந்து விதவைகள் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சில பேர் வந்து மறுபடியும் ஏன்னா விதவைகளாக இருக்க வரைக்கும் தான் பென்ஷன். அவங்க மறு திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருதுன்னு சொல்லி கிடையாது. இதில் நிறைய பேர் மறு திருமணம் பண்ணவங்க இருக்காங்க, பேரே அந்த மாதிரி இல்லாதவங்க இருக்காங்க. புருஷன் உயிரோடையே இருக்கான், ஆனால் விதவைன்னு போட்டான். அவன் என்ன சொல்ல போகிறான்? அந்த ரூபாயும் சேர்த்து அவனும் சேர்த்து செலவு பண்ணிட்டு போவான். ஆமாம், விதவைன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அவன் செத்து போயிட்டான்னு சொன்னால் அதனால் அவன் செத்து பேர் போகிறானா? இப்படியெல்லாம் வந்து விதவிதமாக ஊழல் நடந்திருக்கிறது. இது வந்து நான் வந்து இது திராவிடத்தின் வெற்றி என்று தான் பார்க்கிறேன். திராவிடம் வந்து ஏதோ நீங்கள் திருப்பி தென்னாடு மட்டும்தான் திராவிடம் அப்படின்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து திராவிடத்தை எடுக்க முடியாது. எங்கள் தந்தை அவர் வந்து வடக்கு வரை சென்று விட்டார். அவர் சொன்ன அந்த அவர் கற்றுக் கொடுத்த அந்த திராவிடம் இன்று அங்கே டெல்லி வரை பரவி விட்டது. டெல்லியில் கூட வந்து இங்கேயும் நாங்கள் பேசியிருக்கோமா, இளம் விதவைகளை உருவாக்குகிறார்கள்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணோம், மேலும் மேலும் இளம் விதவைகளை தான் நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து டாஸ்மாக் மூலமாக மட்டும் இல்லாமல் காவல்துறை மூலமாகவும் உருவாக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் அடித்து கொண்டுட்டா விதவைகள் உருவாகிறார்களா? அதுக்கப்புறம் விதவைகளுக்கு பென்ஷன் கொடுக்கலாமா? நீங்கள் முதல்ல விதவைகளை உருவாக்குனா தானங்க வந்து விதவைகளுக்கு பென்ஷன் கொடுக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு சாமின்னா ஒரு மணலில் ஒரு குழந்தை கூட வந்து என்ன பண்ணுது, மணலை பிடிச்சி வச்சு இதான் பிள்ளையாருன்னு சொல்லுது, அப்புறம் பூஜை பண்ணுது. இப்போ மணலில் முதல்ல நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும்ல, அது மாதிரி விதவைகளை முதல்ல உருவாக்கணும்ல. நான் அதையும் கம்பேர் பண்ணுறதுக்காக தப்பாக நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கினாதானே அதை வளர்க்க முடியும், அதை பேணி பாதுகாக்க முடியும். அப்போ இளம் விதவைகளை அல்லது விதவைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பென்ஷன்லாம் போட்டு அது நம்ம அது என்ன செய்யணுமோ அதை வழக்கம் போல் செஞ்சுருவோம். ஸோ அப்போ திராவிடம் தென்னாட்டை தாண்டி டெல்லி வரை சென்றிருக்கிறது. எப்படி வந்து கங்கை கொண்ட சோழன் அவன் வந்து கடாரம் என்றான், கடாரம் வரை சென்று தமிழ் கொடி நாட்டினான், அப்படிங்கிற மாதிரி திராவிட கொடியை டெல்லி வரை கொண்டு போயிருக்காங்க. திராவிடம் பரவி இருக்கிறது.
அது கூட பாருங்கள், ஈரோட்டுக்காரர் பீரியடில் தென்னாட்டுக்குள்ளே மதராஸ் மாகாணத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த திராவிடம் இப்போ வந்து இண்டி கூட்டணி மூலமாக டெல்லி வரை எப்போ பரவியிருக்கு? இந்த தலைமுறையில் பரவியிருக்கு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் போது பரவி இருக்கிறது. அப்படிங்கிறது நம்ம வந்து அதற்காக இந்த திமுகவிற்கும் அதை ஏற்றுக்கொண்டு திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் நாம் வந்து வாழ்த்து சொல்கிறோம். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத லேசாக ஞாபகப்படுத்துகிறோம். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து சாரங்கன் கேட்கிறார், உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே மீண்டும் இணைந்திருக்கிறார்களே. 20 வருஷமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் உத்தவ் தாக்கரே வந்து பால் தாக்கரே பையன், அவர் ராஜ் தாக்கரே வந்து பால் தாக்கரேவோட தங்கச்சி பையனும் தம்பி பையனும், அதான் அது மாதிரி அவங்க இது நம்ம கசின்ஸுன்னு சொல்லக்கூடியது. இவர் தனியாக எம்என்எஸ்னு ஒரு கட்சி வச்சுருந்தார், அவர் சிவசேனான்னு வச்சுருந்தார். அதுலேருந்து தான் ஏக்நாத் ஷிண்டே பிரிஞ்சு போயிட்டார், மிச்சம் வச்சுருக்காரு. இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் எதிரெதிர் அணிகளில் இருந்தாங்க. அவர் வந்து ராஜ் தாக்கரே வந்து கொஞ்ச நாள் பிஜேபி அணியில் பட்டும் படாமலும் இருந்தார். இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா அந்த மராத்தி மொழி, இந்தி கூடாது, மும்மொழி கூடாது, அப்படி மராத்தி மொழிக்கு தாய்மொழிக்கு தான் மாநிலத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இதுக்காக 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அரசியலில் வந்து அவங்க வந்து எம்என்எஸ் வந்து பிஜேபி பக்கம் போய் ஒன்றும் பெருசாக வளரல. உத்தவ் தாக்கரே ஏற்கனவே இருந்ததெல்லாம் ஏக்நாத் ஷிண்டே புரிஞ்சுட்டு போய் அதுதான் ஒரிஜினல் சிவசேனான்னு அங்கே வந்து போய் அவர் ஏதோ கணக்கு அமைச்சிட்டாரு. தேர்தல் ஆணையமும் அவருக்கு சௌகரியமாக பிஜேபியோட சப்போர்ட் இருக்கிறதுனால பிஜேபி யாரை வந்து தேர்தல் ஆணையம் கேட்குது, எதுங்க வந்து உண்மையான சிவசேனா? பிஜேபி வந்து ஏக்நாத் ஷிண்டே தான். ரைட், ஏக்நாத் ஷிண்டே தான். புரிஞ்சு போச்சா? தேர்தல் ஆணையத்துடைய கடமையை அது சரியாக செய்து விட்டது. அப்போது இவர் பாவம் ஒரிஜினல் பால் தாக்கரேவோட பையன் சிவசேனா அப்படிங்கிறது உத்தவ் தாக்கரே சிவசேனா அப்படின்னு தனி அணி மாதிரி அந்த மாதிரி ஒரு கட்சியாக அடையாளப்படுத்த வேண்டியது. அப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ என்ன பண்ண, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அப்படின்னு முதல்ல ஜேசுதாஸ் பாடின பாட்டு அதுதான். உங்களுக்கு தெரியுமா தெரியாத? பொம்மைங்கிற படத்தில் முதலாக தமிழில் ஜேசுதாஸ் பின்னணி பாடிய பாட்டு அந்த பாட்டு தான். அந்த பாட்டு அந்த மாதிரி நீயே இன்னைக்கு பொம்மையாக இருக்க அரசியலில், நானும் பொம்மையாக இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மலாட்டம் பண்ணுவோன்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரே மேடையில் துணி பண்ணாங்க. இப்போ எனக்கு உடனே என்ன ஞாபகம் வருது பாருங்கள், நமக்கு எங்கே போனாலும் தமிழ்நாட்டு ஞாபகம் வராமல் இருக்காது. அந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன டயலாக் வந்திருக்கணும்? கண்கள் பனித்தன, இதயம் இனித்தன. இதுதான் நடந்திருக்கு. கண்கள் பனிப்பதும் இதயம் இனிப்பதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கணுங்கிறது இல்லை, இப்போது மகாராஷ்டிரத்திலும் நடந்திருக்கிறது. இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். அடுத்ததாக விருகம்பாக்கத்திலிருந்து கேசவராம் கேட்கிறார், இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில் 2026 தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளதா? உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் திருசக்தியாரே. நான் என்னமோ வந்து திமுக வரலான்னு சொன்னால் வந்துருமா, இல்லை வர வேணான்னு சொன்னால் விட்டுருவாங்களா? அது உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கன்னா அவர் நம்மளை ஒரு மாதிரியாக பேசுகிறாரு, என்னன்னு தெரியல. இல்லை, அதாவது சரி, விஷயத்துக்கு வருவோம். சீரியஸாக கேட்குறாரு, நம்மளும் சீரியஸாக பதில் சொல்லிடுவோம். இப்போ கூட்டணி வந்து எதுன்றது எதுவுமே முடிவாகலை. சீமானை பொறுத்தவரை தனியாக நிற்பது தெளிவாக சொல்லிட்டார். விஜயும் ஏறத்தாழ வந்து அவரை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அவர் யாரோட கூட்டணி சேருவார்? அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்கள் தான். பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? அவர் அப்புறம் எடப்பாடி எங்கே போவார்? அவர் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவர். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக பாஜக அப்போ இல்லை, அப்போ கூட்டணி இல்லைங்கிறது அவர் ஏற்கனவே பாஜக இருக்கிற கூட்டணிலையும் திமுக கூட்டணிலையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி அவருக்கு வந்து கூட்டணி சேர்ந்தா தேமுதிக பாமகவில் அதுதான் 2 அணியாக இருக்குது. இதில் ஏதோ ஒரு அணி, ஏன்னா பாமக ராமதாஸ் அணி வந்து திமுகவோட சேரும்னு எதிர்பார்க்குறாங்க, அன்புமணி வந்து அதிமுக பாஜக. அப்போ விஜயோட சேருவதற்கு யாருன்னா திருமாவளவன் சேருவாரோன்ற எதிர்பார்ப்பு கூட. என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் எங்கேயும் போய் சேர மாட்டார். அவர் திமுக கொள்கை அளவில் நம்ம தான் ஏற்கனவே பேசிட்டோம், கொள்கை அளவில் அவர் கூட்டணின்னு சொல்லி இங்கே தான் இருப்பார். 6க்கு பதில் 8 வாங்குவார். நான் சொல்கிறது சீட்டு. 6க்கு பதில் 8 நீங்கள் வேறு ஏதாவது கணக்கு போடாதீங்க, அது தனி, அது வேறு கணக்கு. 6க்கு பதில் 8 9ன்னு ஏதோ ஒன்று வாங்க போகிறாரு. மற்ற சின்ன சின்ன கட்சிகள் கம்யூனிஸ்ட் எல்லாமும் இப்படி தான் சும்மா டப்பான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்றுக்குன்னு தப்பி தவறி விஜய் பக்கம் போய் சேரலாம்.
ஆனால் அவங்க சேரும்போது விஜய் முதல்வர் என்பதை சரி, இதெல்லாம் வந்து கூட்டணி. இந்த எது வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை வந்து தீர்மானிக்கிறதுன்னா வாக்கு சதவீதம் தான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3% தான் வித்தியாசம் இருக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இதெல்லாம் மாறி மாறி கூட்டணின்னு வந்தால் கூட அவங்க வந்து மைனாரிட்டியாக இருந்தபோது 2006 2016 கூட மைனாரிட்டியாக வந்து திமுக வந்து பெரும்பான்மை பெறாத போது கூட கூட்டணின்னு சொல்லி நின்று வாங்கினாங்களே தவிர எந்த கூட்டணி கட்சியையும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. திமுக என்றைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் கூட அடிக்கடி அதிகாரத்தில் பங்குன்னு இந்த காளியாத்தா மாரியாத்தான்னு அந்த திருவிழாவில் வந்து திடீர்னு சில பேருக்கு அந்த ஆவேசம் போகும். அது மாதிரி திடீர்னு ஆவேசம் போவாங்க. அப்புறம் வந்து திமுகவிலிருந்து அதுக்கான தீர்த்தத்தை தீர்த்தம்னா நான் சொல்கிறது நீர், அதை தெளிப்பார்கள். தெளிக்க வேண்டியதை தெளித்து விட்டால் நான் சொல்கிறது தண்ணிங்க அடங்க வேண்டியது அடங்கி தண்ணி. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தண்ணி தெளிச்சிட்டாங்கன்னா அது ஆவேசம் அடங்கிவிடும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கோயிலில் வந்து சில பேர் உணர்ச்சி வசப்பட்டபடி ஆடுவாங்க, சாமி ஆடிகள்னு சொல்லுவாங்க. சாமி ஆடுவாங்க, அவங்களுக்கு வந்து திருநீர் எடுத்து முதல்ல போடுவாங்க. சில பேர் வந்து கற்பூரம் காமிப்பாங்க, சில பேர் தண்ணி தெளிப்பாங்க. அந்த மாதிரி வேண்டியதை செய்து அவர் அடங்கி விடுவார். இப்போ அந்த மாதிரி வரக்கூடியது நீங்கள் சதவீதத்தை பார்த்தீர்களானால் போன முறை அதிமுக வந்து 21% அதிமுக கூட்டணி பெற்றது கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில். அப்புறம் வந்து 18% வந்து பாஜக கூட்டணி பெற்றது. அப்போ பாமக இருந்தது. அது கூட கிட்டத்தட்ட 2 சேர்த்திங்கன்னா 39%. அதாவது அதே சதவீதம் இந்த தடவை வருமா அப்படின்னு கேட்டால் அது மக்கள் சொல்ல வேண்டிய கேள்வி. 39%. சீமான் போன தடவை 8% வாங்கினார். இந்த தடவை அதை விட கொஞ்சம் கூட வாங்குவாருன்னு சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு குறைஞ்சி போய்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்னாலும் அவருக்கு சீமானுக்கென்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்து பிரகாரம் 8ங்கிறது 10 to 12% வரைக்கும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இதை தாண்டி நம்ம கணக்கு தப்பாக போகிறதும் ரைட்டாக போகிறதும் மக்களுக்கு கையில் இருக்குது. இப்போ விஜய் வந்து சில பேர் 15-20%லாம் சொல்கிறாங்க. அவருக்கு இன்னும் ஒரு அந்த கரிஸ்மா, அந்த சினிமா கவர்ச்சி இருக்குன்னு. என்னுடைய கணக்கில் ஒரு 10-12% வாங்குவார். சீமான் இவ்வளோ நாளாக வந்து கட்சி நடத்தி வாங்கிறத அந்த சினிமா வெளிச்சத்துலேருந்து வந்ததுனால ஒரு 10%ஆவது வாங்குவார். ஆக சீமானும் இவரும் சேர்ந்துன்னா கூட்டணி அல்ல. அவர் ஒரு 12%, இவர் ஒரு 12% தோராயமாக வச்சுங்க, 24-25%. அதிமுகவும் அவங்க பாஜகவும் சேருவதனால் அப்படியே 21-18 ஒன்றா சேர்ந்துருமான்னா சேருவது கஷ்டம். அதாவது அப்படி கணக்கு அப்படி போட முடியாது. 39ங்கிறது குறையலாம், இல்லை திமுக மீது உள்ள அதிருப்தினால கூடலாம். ஸோ அப்படியே வச்சுப்போம் ஒரு கணக்குக்காக. 38-39% அவங்க வாங்குறாங்க. பாமகவில் பெரும்பான்மையான அணி அன்புமணி பின்னால் இருக்குது. அவங்க வந்து பாஜக அதிமுக பக்கம் தான் போவாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக பக்கம் வந்தால் கூட அது ஒரு சிறுபான்மை, அதில் ஒரு கணிசம் கம்மியாக தான் இருக்கும். 90:10 இல்லை 80:20 தான் இருக்கும். அந்த வீதத்தில் தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 31 அது 21-18-39, விஜய் வந்து ஒரு 10-12, சீமான் ஒரு 10-12 அப்படின்னா 20-25% அப்படின்னா கிட்டத்தட்ட 65% போக திமுக கூட்டணி வந்து ஒரு 35% வாங்கலாம். திருமா வந்து அதே கட்சியில் அதே கூட்டணியில் தொடரும் பட்சத்தில், திருமாவும் காங்கிரஸும் திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் 35% வாங்கலாம். ஏதோ ஒரு காரணமாக தைரியமாக திருமாவுக்கு திடீரென்று கனவில் வந்து ஏதாவது சாமி கீமி தோன்றி அந்த மாதிரி அவருக்கு ஒரு துணிச்சல் வந்து அவர் வந்து கூட்டணியை விட்டு விஜயுடன் போய் சேர்ந்தால் அப்போ இன்னும் திமுகவுக்கு சிக்கல் அதிகமாகும். ரெண்டாவது சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அதுலேயும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா யார் வச்சுருக்கார் அவர்? ஜான் ஆரோக்கியசாமி, மரியா வில்சன், டேவிட் செல்வன், சகாயம், ஆதவ அர்ஜுன், இப்படி கிறிஸ்தவர்களாக அநேகமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோ இல்லை வேறு மற்ற வகை கிறிஸ்தவர்களோ, அதான் கிறிஸ்தவ கட்சி நம்ம சொல்லலை. பட் இது வரைக்கும் அவங்க சுற்றி இருக்கிறவங்களில் பெரும்பாலானவர்கள், புஷியானந்தெல்லாம் இருக்கார், இருந்தாலும்
பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் அவரும் வந்து ஜோசப் விஜய் என்பதால் கிறிஸ்தவர்களுக்கான வாக்கு திமுகவுக்கு இதுவரைக்கும் போனது விஜய்க்கு ஓரளவுக்கு கணிசமாக பிரியலாம். உதயநிதி வந்து ஏற்கனவே வந்து நான் கிறிஸ்தவன், என் மனைவி கிறிஸ்தவர்னு இப்போ மறுபடியும் கிறிஸ்தவர் வேஷம் போடுவார். அங்கே போகும்போது குல்லா போடுவாங்க, இங்கே போடும்போது இது போடுவாங்க, இதெல்லாம் வழக்கமாக. அப்புறம் வீட்டில் வந்து தனியாக வைணவர்களை கூப்பிட்டு கால் கழுவி கும்பிடுவாங்க. இதெல்லாம் அவர்களுடைய வேஷங்கள். இந்த வேஷங்களை தாண்டி இந்த கணக்குகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதனால தான் நடுவில் வந்து இதில் வந்து விசிகாவுடைய வாக்குகள் எவ்வளோ தூரம் வந்து அதை விசிகாவை மீறி விசிகாவுக்கான அந்த கோர் வாக்கு வங்கி வந்து அதில் சிதறி வேறு யாருக்கு போகும்னு பார்த்தா ஓரளவுக்கு சீமானுக்கு போகலாம். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தனி, ஏன்னா அவர் வந்து எஸ்சின்னா கூட பல்லரில் தேவேந்திர குல வேளாளரில் வந்துடுவார். ஜான் பாண்டியன் அதாவது அந்தந்த சில தொகுதிகளில் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு முன்னிலை இருக்கும். சில தொகுதி 1-2 தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளரில் அவங்க போயிடுவாங்க. அப்போ எஸ்சின்னு சொல்லக்கூடிய பட்டியலினம்னு சொன்னால் பறையர் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆம்சாங் பகுஜன் சமாஜ் கட்சி இவங்கெல்லாம் வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு இல்லை. பட் 0.5%, 1%, 1.5%, 2%னா 2% சேர்ந்தா 10%. அங்கே வித்தியாசமே ஜெயிக்கிற கட்சிக்கும் தோக்கிற கூட்டணிக்கும் வந்து 2% தான் வித்தியாசம் வருதுன்னா எங்கேயோ 0.5% வந்து முக்கியமானதாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்சாங்கவுடைய கட்சியிலிருந்து தனியாக வந்து பொற்கொடி அவர்கள், ஆம்சாங் மனைவி அவர்கள் தனி தமிழ்நாடு பகுஜன் சமாஜ்னு வச்சுட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் கட்சி வச்சிருக்காரு. பூவை ஜெகன்மூர்த்தி அவர், இவங்க எல்லாருமே பறையர் வாக்குகள். இப்போ நான் சொன்ன இந்த 4 பேரும் அப்போ பறையர் வாக்குகள் ஏற்கனவே உள்ளதை விட இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பார்க்கும் பொழுது ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் அதாவது 4 முனை நம்ம சொல்கிறது அதிமுக பாஜக ப்ளஸ் திமுக கூட்டணி 2, அப்புறம் வந்து விஜய் தான் முதல்ல ஒரு வேட்பாளர்னு சொல்லியாச்சு. அப்போது யார் அவர் கூட போகிறாங்களோ அந்த விஜய் கூட்டணி, சீமான் தனியாக, 4 கூட்டணி. இப்படி பிரியும் பொழுது இது வந்து என்னை பொறுத்தவரை என்னுடைய கணக்கில் அதே 2024 பொசிஷன் ஓரளவுக்கு கண்டினியூ ஆகி வரும்பொழுது சில இந்த வாக்கு வங்கி கொஞ்சம் இடமாற்றம், அதாவது ஓட் டிரான்சிஷன் இருக்குது என்ற பட்சத்தில் எதிர்கட்சிகளுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வருகிறது. அதாவது கண்ணு கெட்டிய தூரம் வந்து எதிரிகளே இல்லைன்னு திமுக சொன்ன காலம் தாண்டி விட்டது. திமுக ஏன்னா மக்களிடையே வந்து அதிருப்தி, வெறுப்பு, எரிச்சல் இருக்கும் பொழுது அது மட்டுமே வாக்குகள். அதுக்கப்புறம் திமுகவில் வந்து பணம் கொடுக்குறாங்க, அது கொடுப்பாங்க. இப்போ கூட வந்து இந்த ஓரணியில் திமுகன்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர்கிட்டையும் போய் ஒரு வீட்லேயும் வந்து ஜிபே, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்க தான் அதுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. அப்போ ஜிபேயில் வந்து பணம் கொடுத்தா தானே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பின்னால் வருவான். ஜிபேயில் அனுப்பிச்சிட்டா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா, எங்கேருந்தோ ஒரு டுபாகூர் அக்கௌண்ட்லேருந்து பண்ணி வச்சுட்டா, அது நம்ம நிறைய வச்சுருப்போமே, அதுலேருந்து அது மாதிரி காரணத்துக்காக தான் இந்த ஓரணியில் திமுக வீடு போடும். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திமுக தான் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை சற்று மாறி இருக்கிறது. இட் இஸ் எனிபடிஸ் கேம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது என்பது தான் உண்மையானது. உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டேன். ரைட்டு சார். கடைசியாக கன்னியாகுமரியிலிருந்து சுரேஷ் செல்வகுமார் கேட்குறாங்க, 16 மாவட்டங்களில் கிறிஸ்தவர்களுக்கு சத்தம் இல்லாமல் கல்லறை தோட்டங்கள் ஒதுக்கி உள்ளதே தமிழக அரசு. அந்த அதாவது இதுக்கு காரணம் வந்து இது யாராவது இதுக்கு வந்து யாருக்காவது நன்றி சொல்லணும்னா நடிகர் விஜய், அதாவது தாவேக தலைவர் விஜய்க்கு தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா? இந்த கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்து திமுகவுக்கு வழக்கமாக வரக்கூடிய வாக்கு பிரிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா விஜய் வந்து யாருடைய வாக்கை பிரிப்பார்? அநேகமாக திமுகவுடைய வாக்கை தான் பிரிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட நீட்டு கொள்கை தான் அவருடைய கொள்கை, இவருடைய இருமொழி கொள்கை தான் அவர் கொள்கை. திமுகவுடைய கொள்கை கோட்பாடு என்னவோ அதே கொள்கை கோட்பாடு அப்படியே கார்பன் காப்பி தான் விஜய். எதுவுமே வித்தியாசம் இல்லை. அடையாளமாக அவர் காமிக்கிறது ஒரு பக்கம் அம்பேத்கர், வன்னியர், அந்த அம்மா அஞ்சலி அம்மாள், பெரியார், அவருடைய கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம்.
எந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு அவர் சொல்லலை. அது அவருக்கு தெரியுமோ தெரியாத விஜய்க்கு. அவர் பாட்டில் வந்து மெரினாவில் விமான நிலையம் கட்டலான்னு அவர் பாட்டில் ஜாலியாக சொல்லிகிட்டு இருக்கார். அவர் புரிஞ்சு பேசுகிறாரா என்னன்னு தெரில, நம்ம தான் பேசணும். இல்லை எதுக்காக சொல்லணும்னா அவர் வந்து இந்த அரசியல்வாதிக்கான அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை இப்போ கூட ஒரு எதுலையோ பார்த்தேன், ஏறத்தாழ அவருக்கு வந்து 500 கோடி ரூபாய் பணம் வந்து ஏற்கனவே சேனலில், அதாவது வெளிநாட்டிலிருந்து இவருக்கு தேர்தல் செலவுக்காக வந்துடுச்சா இல்லை வர்ற சேனலில் இருக்கோ அதை மத்திய அரசு வந்து முடக்கி வைத்திருக்கிறது, இவருக்கு வந்து சேராமல் அப்படின்னு ஒரு செய்தி வருது. செய்தியோடைய உறுதித்தன்மை நமக்கு தெரியாது. 500 கோடி உள்ளே வர்றதை வந்து மடக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் தேர்தல் செலவுக்கு என்ன பண்ணுறது? எல்லாமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் என்பது பணநாயகம். இது ஜனநாயகமே இல்லை. தமிழ்நாட்டில் பணநாயகம். அந்த பணநாயகத்தில் வந்து கரெக்டாக அங்கங்கே பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இப்போது திமுகவுடைய கிறிஸ்தவர் வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்து கணிசமாக போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் கிறிஸ்தவர், அவரை சுற்றி உள்ளவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குது. அந்த வகையில் போய்டும். அப்போ போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது செஞ்சதாக காமிக்கணும். அமைதியாக 16 மாவட்டங்களில் அவர்களுக்கு கல்லறை தோட்டங்கள், அதாவது புதைக்கப்படும் இறந்தவர்கள், அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் தவறில்லை. எந்த மதத்தினராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தமிழர்கள், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தால் அவர்களுக்கு வந்து செய்யணும், இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். ஆனால் எனக்கு வருத்தம் என்னன்னால் இப்படி செய்யும்போது இந்த இடுகாட்டில் புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ வந்து இன்றைக்கி நேற்று கூட ஒரு செய்தி, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து அனுமதி இல்லை. போன வாரம் ஒரு செய்தி வேற ஊரில், இது வேற ஊரில். இன்னமும் அந்த கொடுமை தீண்டாமை தொடர்கிறது. அவனுக்கு இடுகாடோ இல்லை வந்து சுடுகாடோ வந்து அது வந்து கூட அவனுக்கு வந்து இல்லை. இருக்கிற இடுகாட்டில் சுடுகாட்டில் அவனுக்கு இடம் இல்லை. அவனுக்கு என்று தனியாகவும் வைக்கவும் வந்து இல்லை. அவன் வந்து பாதையிலேயே எடுத்துகிட்டு போகக்கூடாது, மற்றவங்க யூஸ் பண்ணுற பாதையிலேயேனா. மனிதன் தானே அவன். இறந்து போனதுக்கப்புறம் அந்த உயிரை வந்து பிணம் என்று தான் சொல்கிறோமே தவிர இது வந்து நாயுடு பிணம், முதலியார் பிணம், ஐயர் பிணம், கவுண்டர் பிணம், கிறிஸ்தவர் பிணம், இஸ்லாமியர் பிணம் என்று சொல்வதில்லை, உடல் என்று சொல்வதில்லை. உயிர் போயிடுச்சுன்னா அந்த பெயரே போயிடுச்சு. யாரோ ஒரு 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 பேர் ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸுன்னு சொன்னால் அந்த எக்ஸு பேரே போயிடுச்சு. சார் பாடி எத்தனை மணிக்கு சார் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறான். அது வரைக்கும் வந்து சார் வந்து அப்படின்னு சொல்லி அது பேர் சொல்லி அவர் வாங்கின பட்டம், அவருடைய பொசிஷன் எல்லாம் போய் பாடி எத்தனை மணிக்கு சார் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்துருச்சு. இது இயல்பான விஷயம். அப்படி இருக்கும்பொழுது அதில் கூட வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 16 கல்லறை தோட்டம் கொடுத்ததை நான் ஆட்சேபிக்கவில்லை, ஆட்சேபிக்கவும் கூடாது. ஆனால் இதை வாக்கு வங்கியை நினைத்து இதை செய்பவர்கள் உங்கள் கூட்டணியிலேயே திருமாவளவன் இருக்கார். திருமாவளவன் சொல்கிறது வந்து அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பட்டியலினத்திற்கான ஒரு அடையாளமாக திகழ்ந்து வருபவர். அதை விட்டுருங்க, திருமாவளவனை விட்டுருங்க, அரசியலுக்கே போவேணாம். அவர்களும் தமிழர்கள் தானே, நம்மவர்கள் தானே. அவனுக்கு புதைக்கிறதுக்கு இழைக்கிறது அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 16 இடம் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டியது 36 இடம், 46 இடம், 56 இடம். அதையும் கொடுத்து விட்டு இதை கொடுத்திருந்தீர்களானால் நிச்சயமாக பாராட்டலாம். இதை மட்டும் நீங்கள் கொடுக்கும்போது என்னென்னா, எங்கே விஜயினால் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்குன்னு சிறப்பு சலுகை கொடுக்குற மாதிரி வாக்கு வங்கிக்காக நீங்கள் பட்டியலினத்தவர்களையும் ஏமாற்றுகிறீர்கள். இந்துக்களை ஏமாற்றுறது தான் எப்பவும் தெரிஞ்ச விஷயமாச்சா. ஏமாற்றுகிறீர்கள். அதில் குறிப்பாக பட்டியலினத்தை கிறிஸ்தவர்களையும் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், சிறுபான்மையினரும். ஏன்னா தேர்தல் சமயத்தில் அவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சலுகை கொடுக்குற மாதிரி ஒரு பாவலா காமிச்சு, உங்களுக்கு ஒரு டாக்டர் ஒருத்தர் இறந்து போனார், அது சொல்லி முடிச்சிருவோம், ஒரு பேர் மறந்து போச்சு. அந்த டாக்டர் வந்து அவர் கொலையாகி இருந்தார், சுப்பையான்னு நினைக்கிறேன், கொலையாகி இருந்தார். அவர் வந்து அவரை புதைக்க போகும்பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவத்திலே கத்தோலிக்கர், ப்ராட்டஸ்டண்ட்டு, பெந்தகோஸ்டே, சிஎஸ்ஐ, இப்படி பல இது இருக்குது. இங்கே உள்ள சர்ச்சில் உள்ளவங்க அந்த சர்ச்சுக்குள்ளே பிரார்த்தனைக்காக கூட போக முடியாது.
அதுக்கப்புறம் பாஸ்டராக மத போதகராக போகிறது சான்ஸே இல்லை. சாதி பிரிவுகள் வந்து எல்லா மதத்திலும் இருக்குது. இஸ்லாமிய மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து சன்னி, ஷியா, அஹ்மதியா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வரும்பொழுது அவரை வந்து புதைப்பதற்கு வந்து ஒரு இடத்துல வந்து அவருடைய இனம், அதாவது அந்த சாதி பிரிவு வேறங்கிறதுனால அவரை புதைக்க போன இடத்துல, இத்தனைக்கும் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள டாக்டர் அவர் இறப்பதற்கு வரை, அவரை வந்து புதைக்க போகும்போது அதை அந்த எந்த சாதியை சேர்ந்த அந்த இடுகாடோ அவங்க அளவு பண்ணல. ஆனால் அவர்களும் கிறிஸ்தவர்கள். அப்படி வந்து என்ன பண்ணாங்க, அவர்களை தாக்கி நடு ரோட்டில் பிணத்தை உடலை வந்து இறந்தவர் உடலை விட்டு சிதறி ஓடுற, ஏன்னா கள்ளத்தை அடிக்கிறான்னா என்ன பண்ணுவாங்க, நடு ரோட்டில் விட்டுட்டு போனாங்க. இதெல்லாம் வீடியோவில் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு இந்து இடுகாட்டில் அவருக்கு இடம் கொடுத்து அங்கே வந்து, அதுவும் எத்தனை மணிக்கு, ராத்திரி 2 மணி 3 மணிக்கு ரகசியமாக. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த இறந்தவருடைய மனைவி வந்து கோர்ட்டுக்கு போய் அவரை உடலை அதிலிருந்து தோண்டி ஒரு முறையான கிறிஸ்தவ மயானத்தில் அடக்கம் செய்ய கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டுச்சு. அந்த வழக்கு அதுக்கப்புறம் ஐ திங்க் ஜெயிக்கலைன்னு நினைக்கிறேன். அது கோர்ட்டு ஒத்துக்கலை. புதைச்சிட்டிங்க, அங்கேயே நீங்கள் இது பண்ணீங்கன்னு விட்டுட்டா மாதிரி தான் எனக்கு ஞாபகம். அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் வரும்போது மட்டும் இந்த மாதிரி வந்து சில சலுகைகளை கொடுத்து சிறுபான்மையினருக்கு தாங்கள் ஆதரவாக இருப்பதாக திமுக வந்து நடிக்கிறது. அப்போ ஏமாத்துறது, பட்டியலினத்துக்காரனை ஏமாத்துற, இந்துக்களை ஏமாத்துற, சிறுபான்மையினர் சலுகைன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு ஏமாத்துற, அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் இப்படி அந்தந்த இவர்களுக்கு வந்து ஏதோ இந்த கேரட்டை காமிச்சு குதிரையை வந்து ஓட்டிகிட்டு போகிறானே, அந்த மாதிரி வந்து சலுகைகளை காண்பித்து இவர்கள் செய்கிறார்கள். மற்றபடி கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டம் தேவை என்றால் எங்கு தேவையோ அதற்கு நிலம் இருந்ததுன்னா பண்ணுங்க. ஆனால் ஒன்று, அந்த இடத்துல வம்பு பண்ணுறதுக்குன்னு போய் கோயில் நிலத்தை கொண்டு போய் கொடுக்காதீங்க. அது இன்னும் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக அமையும். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஜாதி எந்த மதத்திற்கு நீங்கள் நல்லது செய்தாலும் அது வரவேற்கத்தக்கது. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த நாள் காதோடு சுருக்கமாக சொல்லிடுவோம். சமீபத்தில் 4வது தலைமுறையும் உள்ளே வந்துருச்சு. அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆமாம். அது ஒரே தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி வரவு அதிகமாயிடுச்சு. நான் கூட முதல்வர் அடிக்கடி இப்போ தமிழ்நாட்டில் நிதி வரவுன்னு நானும் ஏதோ பணங்கணம் வந்துச்சு, ஏதோ பொருளாதாரம் உயர்ந்துச்சு எல்லாம் பார்த்தேன். இல்லை, அவர் சொல்கிற நிதி வேறு. அவர் அப்புறம் இவரும் நிதி கணக்கு தான், அப்புறம் 3வது நிதி, அப்புறம் 4வது நிதி. ஸோ நிதி வரவுகள் அதிகமாகி விட்டன. ரைட்டு. இப்போ 4வது நிதி வந்தார் இல்லையா, இளவலின் இளவல், எதிர்கால இளைஞரணி தலைவர்னு வச்சிங்களேன். சரி. அவர் வந்து அவருடைய பெயரில் வந்து டிஃபெண்டர் டைனமிக் அப்படின்னு சொல்லி ஒரு கார், அது ரொம்ப காஸ்ட்லி கார் போடும். ஆமாம். அது ஏதோ டிஃபெண்டர் டைனமிக் எக்ஸ் என்னமோலாம் சொல்கிறாங்க. 1,85,00,000 கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா அவர் பேரில் அந்த கார் வந்து பதிவாயிருக்கு. அதைத்தான் இப்போது நமது முதல்வர் வந்து பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்துகிற அந்த தனிப்பட்ட காரு 2 கோடி ரூபா வேல்யூ. அது ஓகே, கூந்தல் உள்ள சீமாட்டி, 6 அடி கூந்தல், எப்படி வேணாலும் முடியலாம். 2 கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அவங்கக்கிட்ட கூட இருந்து குல்லா போட்டுக்கிட்டு அல்லக்கையா இருக்கிற ஆட்டிலே 500 கோடி ரூபாய்க்கு ஈசிஆரில் பங்களா, 250 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டலாங்கும்போது அவர் முதல்வர் வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் யூஸ் பண்ணக்கூடாதா? அது என்னன்னா 4வது தலைமுறையை சேர்ந்த இவர் பேரில் வந்து பதிவாயிருக்கு. இவர் இப்போ தான் வந்து இதுலேருந்து வந்தார், வெளிநாட்டிலேருந்து வந்தார். மாணவராக ஏதோ போய் படித்தார். அங்கே போய் நிறைய படித்தார். அவர் நிறையா படித்த அந்த கல்வி இப்படிலாம் கல்வி லாக்கு மேலே புள்ளி, நீங்கள் புள்ளியை விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு முக்கிய புள்ளி, அதனால் முக்கியமாக புள்ளியை விட்டுறாதீங்க. நீங்கள் கல்வியை கலவின்னு படித்து தொலைவீங்க, கெட்ட பேர் எனக்கு வந்து சேரும். அதனால் அந்த கல்வியெலாம் இருந்தது இல்லையா, அந்த கல்வியுடைய புகைப்படம்லாம் நிறையா வந்தது. அதில் ஒரு ரகசியம் சொல்கிறேன். அந்த புகைப்படம் வந்து வெளியில் வந்தது காரணமே ஒரு கீர்த்தி பெற்றவர் தானா. இந்த கீர்த்தி பெற்றவரோட பையன் ஏதோ ஒரு பாலியல் வழக்கில் சிக்கிக்கிட்டார், ஏதோ ஒரு பொண்ணு. அவர் கொஞ்சம் அடிக்கடி அந்த மாதிரி கொஞ்சம்
அந்த ஈர்ப்பு உள்ளவர் போல இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். மாற்றினா வந்து கேஸு அது பண்ணி தான் ஆகணும். சூழ்நிலை அழுத்தத்தின் காரணமாக தலைமையில் கேட்டபோது அந்த பையனுக்கு இதே வேலையாக போச்சு, அவங்க அப்பாவும் அடக்க மாட்டேன்டார். சொல்கிறது யார் பாருங்கள், ஊருக்கு தான் உபதேசம், அது விடுங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கலாம், போட்டோம், கொஞ்சம் கண்டுக்காமல் இருங்க அப்படின்னு ஒன்று. அப்போ தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காராம், அவர் வந்து யார், கீர்த்தியானவர் வந்து ரஷ்யா வந்து அவங்க இந்த உளவு ஒட்டு கேட்கும் அந்த கருவிகள்லாம் வந்து ரஷ்யா, அமெரிக்கா எல்லாருமே, இஸ்ரேல் இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக அவங்க வச்சுருப்பாங்க, பயன்படுத்துவாங்க. உலக நாடுகள் பூரா பயன்படுத்துவாங்க. யார் என்ன பண்ணுறாங்க, யார் பேச. அதில் இந்த ரஷ்யாவிலலாம் 20-30 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் அது வேலை செய்யும். ஆனால் 30 வருஷம் ஆனோன்னு மாற்றிடுவாங்க, பழைய காரு மாற்றுற மாதிரி. அதை மாதிரி ஒரு கருவிகள், சில கருவிகளை வந்து காசு கொடுத்து வாங்கி அங்கங்கே வச்சு ஒட்டு கேட்டு அது மூலமாகத்தான் 4வது தலைமுறைக்காரர் வந்து அங்கே படிக்கும் பொழுதே அவர் வந்து இன்ப சுற்றுலாலாம் போனார் இல்லையா, இன்ப சுற்றுலா. அந்த இன்ப சுற்றுலா போன போது கூட தோழர்கள் தோழிகள்லாம் இருந்த புகைப்படம்லாம் வந்தது. அந்த புகைப்படத்தை லீக் பண்ணதே நம்ம கீர்த்தியானவர் தானே. அது எதுக்காக லீக் பண்ணார்னா, முத நாள் நீக்கி வந்து பேச்சு நடந்ததா, உங்கள் பையன் ரொம்ப அடிக்கடி அவர் பேரில் இந்த இந்த பாலியல் விஷயத்தில் பிரச்சனை வருது, நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே தடுக்க முடியாது, வழக்கு வந்ததுன்னா நீங்கள் சந்திக்க வேண்டியது தான், ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்களாம். மறுநாளைக்கு அப்படியா ஒரு புகைப்படம் வருது பாருங்கள், 4 புகைப்படம் வந்துச்சான். இந்த 4 புகைப்படம் வந்து வந்தவொடனே முதல்ல மார்ஃபிங்னு சொன்னாங்க. அப்போது வந்த ஒரு வருஷம் முன்னால் மார்ஃபிங் அப்புறம் வந்து இல்லை அந்த நாட்டில் உள்ள ஒரு சூழ்நிலையில் அது இருக்காது, அது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே மாற்றிக்கிட்டாங்க. இது எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்னு அவங்க உளவுத்துறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு கேட்டபோது அது கீர்த்தியான ஒருவர் வந்து புகழ்பெற்ற ஒருவர் தான் வந்து அதை வெளியிட்டிருக்காரு. அப்போ அவர் இப்போது என்னுடைய பையனுடைய வழக்கு, அது ஒன்று, அதெல்லாம் ஒரு வழக்கா, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த புகார் வந்து வழக்கம் போல் உள்ளே போட்டுடலாம், உள்ளத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஏன்னா அடிமடியிலேயே கை வச்சுட்டாரே இப்படி. இது வந்து இது ஒரு கிளைக்கதை. இதை தாண்டி இந்த கார் கதைக்கு வரும்பொழுது, இப்போ வரும்போது அப்படிப்பட்ட அந்த இளவலுக்கு இளவல் அவர் பேரில் 2 கோடி ரூபாய்க்கு கார் வந்து அவருக்கு என்ன வருமானம், படிப்பையே இப்போ தான் முடிச்சிருக்காரு, இப்போ தான் ஏதோ ஒரு சேனலில் போய் சேர்ந்துருக்காரு, ஏதோ ஒரு என்ன பெரிய சம்பளம் கொடுத்துட போகிறாங்க, அவருக்கு என்ன வருமானம் இருந்துச்சு, அந்த வருமானத்தில் 2 கோடி ரூபாய்க்கு எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்வியை கேட்பது நம்ம மாதிரி பொழுது போகாமல் கேட்குறவங்க வேற, மத்திய அரசு இதை பற்றி தோண்டி துருவி விசாரித்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுனா உடனே வருவாய் ஐடி வரும், அதுக்கப்புறம் ஐடி உள்ளுக்குள்ளே வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா பின்னாலேயே நிழல் போல் இடி வரும். அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம போய் அதை தடை வாங்கிறதெல்லாம் அதுக்கெலாம் வழி இருக்குது, கொஞ்சம் செலவு பண்ணால் அதெல்லாம் தடை வாங்கிடலாம். இருந்தால் கூட இது வந்து ஒரு பூதத்தை கிளப்ப ஒரு நிலைமையில் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இப்போ தான் இவங்க ஒரு இளவலை சுற்றியுள்ள அந்த நண்பர்களை பற்றி அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அது பூதம் கொஞ்சம் இப்போதைக்கு தற்காலிகமாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதுக்கடுத்த குட்டி இளவலை பற்றி ஒரு பூதம் கிளம்பிச்சுன்னு வைங்க, இது வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது தேர்தல் சமயத்தில் சிக்கல்களை அதிகமாக்கும். அதுக்கப்புறம் அது வழக்கு போட்டு அது வந்து இல்லை அவருக்கு வருமானம்னா அது கணக்கு அமைச்சிருவாங்க, அவர் அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக வச்சுருந்தாங்க, இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக வச்சுருந்தாங்க, அதில் டிவிடெண்ட் வந்துச்சு, இதில் வருமானம் வந்துச்சுன்னு கணக்கு காண்பிப்பது ஒரு 2 ஆடிட்டர்கிட்ட சொன்னால் அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது இப்பொழுது கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. இப்போ கூர்மையாக கவனிக்கப்படுவதில் இளவலுக்கு இளவலும் அந்த ஃபோக்கஸில் வந்துட்டார் அப்படிங்கிறதா. ஸோ டைனமிக் டிசைனர் வந்து ஃபோக்கஸில் இருக்குது. எனக்கு என்ன புரியலன்னா, ஐயா அரசு கார் கொடுக்குது, இல்லை நீங்கள் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு கார் வாங்கிக்கிங்க, அது ஏன் வந்து பேரம்பேரில் உள்ள காரில் போகணும்? பெருமை தான், தாத்தாவுக்கெலாம் பெருமை தான். இருந்தால் கூட அந்த பையன் பேரில் அதை பதிவு பண்ணி அந்த பையனுக்கு தேவையில்லாமல் ஒரு சிக்கலை கொண்டு வந்து, இந்த வயசில் அந்த பையனுக்கு அந்த சிக்கல் தேவையா, அந்த ஃபோக்கஸ் தேவையா அப்படிங்கிறது தான்.
அது பெரியவங்க செஞ்சால் பெருமாள் செஞ்ச மாதிரி. அதனால் இதுதான் இன்றைய காதோடு. ஓகே சார், காதோடும் அருமை, நேர்களுடைய கேள்விக்கான பதிலும் அருமை. நம்ம அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.